வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அவசியம். இது வரைக்குமே நீங்கள் உரிமையாக பேச போய் பல பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கலாம். சின்ன சின்ன மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப்போகுது. நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலுமே அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு இறுக்கமான சூழ்நிலை உணர்ந்தவங்களுக்கு இனி எல்லாமே மாறப்போகும். இனிமே தொடர்ந்து நீங்க சுதந்திரமா செயல்படாம கொஞ்சம் கட்டுப்பாடோட ஒரு சில விஷயங்களை சமயோஜித புத்தியால் செயல்பட்டீங்கன்னா எல்லாமே வெற்றி பெற முடியும். தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான பலனை சிம்ம ராசி அன்புகள் பெற போறீங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி, சிம்ம ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, இதை நாம சுருக்கமான முறையில பார்த்துடலாம். சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜகர்கன் சொல்லக்கூடிய சூரியன் தான். சூரியன் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கே உரிய குணங்கள் அமைஞ்சிருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் அடங்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தை அடையாளமா கொண்டவங்க. சிங்கம் பசிச்சாதான் உணவெடுக்கும். அந்த மாதிரி தான் தனக்கான ஒரு தேவை வந்துட்டா எதையுமே இவங்களால திறமையை செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லலாம். பொதுவாகவே பேச்சிலையும் சரி, நடவடிக்கையிலும் சரி ஒரு வீரத்தோட செயல்படக்கூடியவங்க. கம்பீரங்கிறது கூடவே பிறந்தது. கூடவே வைராக்கியம் மிக்கவங்கன்னு சொல்லலாம். அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகப்படியான கோபம் வரும். கோபங்கிறது ஒரு முன்கோபம் தான். இவங்களுக்கு கோபம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு குணமும் அமைஞ்சிருக்கும். இவங்க கோபத்தில் எப்போது ஒரு நியாயங்கிறது வெளிப்படும். உங்களுடைய சிந்தனையாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், சொல்லா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ஒரு வேகம் இருக்கும். அதே மாதிரி யாருமே எதுவும் உங்களால் குறை கண்டுபிடிக்க முடியாது. துரோகம் செய்யறது உங்களுக்கு பிடிக்காத விஷயம். நீங்கள் எதிரிகளை கூட மன்னிச்சிடுவீங்க, ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க. உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்குமே உணவு சூடாக சுவையாக இருக்கணும்னு விரும்புவீங்க. அதே மாதிரி நீங்கள் அழகான வட்ட முகம், அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க. நீங்கள் பேசுகிறப்ப உங்கள் கைகளையும் கண்களையும் உங்களால் அசைக்காமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி கண்களாலேயே கதைக்கு பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. வீணா யார்கிட்டையும் சண்டைக்கும் போக மாட்டீங்க, ஆனால் வர்ற சண்டையை விடவும் மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய தாயை அதிக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. சிம்மராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமான பலன் தான். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றியடையும். தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், நீங்கள் கைராசிக்காரங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா முன்கோபங்கிறது எந்த இடத்துலையும் காட்டாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும்னு சொல்லலாம். அது பாசமாக கூட இருக்கலாம், ஆனால் வெளி உலகத்துக்கு அது கோபமாக தான் வெளிப்படும். நீங்கள் கோவப்படுறதையும் அதிகமாக பேசுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். தான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுட்டா மற்றவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய சுபாவம் கொண்டவங்களும் சிம்மராசிக்காரங்க தான். இவங்க பேச்சில் எப்போதும் ஒரு தெளிவு இருக்கும். பெரும்பாலும் பண வசதி வாய்ப்புக்கு உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய முயற்சி என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இடைவிடாத முயற்சி செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி செலுத்துன்னு நினைப்பீங்க. இந்த குணத்தை தொடர்ந்து வந்துட்டு வர பாருங்கள். கடன் பெறதை நீங்கள் குறைச்சிட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பு. கோபம் அதிகம் இருக்கிறதால மற்றவங்களோட சில நேரம் ஒரு இணக்கமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் கடினம் தான். இந்த ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வரதால பண வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். ஆனால் அதில் கையில் தங்குற மாதிரி வச்சிருக்க பாருங்க. தொடர்ந்து நீங்கள் செலவு செய்யறதை குறைக்கிறது நல்லது. சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு, பாகிஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கிறதால பெத்தவங்க பாராட்டுறபடிதான் நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய அன்பு ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு உண்டு. வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் தான் கிடைச்சிருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட திறமை மிக்கவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் அப்படிதான். சிம்மராசி அன்பர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். என்றைக்குமே பேரும் புகழும் உங்களுக்கு ஈட்டு தருவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையோட எல்லா படிப்பினைகளையும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. இதனாலேயே உங்கள் குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்லலாம். சூரியன் பொதுவாக சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குறாரு. சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படி அக்னி தலங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வு சிறப்படையும். அப்படிப்பட்ட ஒரு நிகரில்லா தலமா விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வழிபட உங்கள் வாழ்வு மென்மேலும் உயரம்னு சொல்லலாம். ஏமாற்றம் இல்லாத ஒரு மாறுபட்ட நிலையை உங்களால் அடைய முடியும். தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்மராசி அன்புகள் இது வரைக்குமே ஒரு பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள், கழுத்து நெரிக்கிற அளவுக்கு நிறைய கடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இனி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்கன்னு சொல்லலாம். உத்தியோக விஷயமும் சரி, வியாபார விஷயமும் சரி, ஒரு நிறைய நல்ல வாய்ப்புகளை பெற போறீங்க.
தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு மந்தமான சூழ்நிலையை உணர்ந்திருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு இந்த மாசத்துல கை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு ஆதாயத்தை கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்பட போகுது. இந்த காலத்துல எதிரிகளை சுலபமா இனம் கண்டுபிடிக்க போறீங்க. இதனால நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு ரொம்ப நீண்ட தூர பயணம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இதனால செலவும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. குடும்பத்தார் வகையிலும் சரி, மருத்துவ செலவுங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்குது. இனி எல்லாமே மாறப்போகுது. குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவி உறவுங்கிறது இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவாகவே இருந்திருக்கலாம். நிறைய பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். இனி எல்லாமே மாறப்போகுது. மனசாவும் எல்லாமே நீங்கி இனி ஈகோ பார்க்காம ஒன்றிணைய போறீங்கன்னு சொல்லலாம். இனி அந்யோன்யங்கிறது அதிகரிக்க போகுது. தொடர்ந்து இதே போலவே புதன் வக்கரமடைகிற காலத்தில் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், மூத்த சகோதர வகையாக இருக்கட்டும், கொஞ்சம் எதிர்பாராத செலவும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் தொடர்ந்து நீங்கள் வச்சிருக்கிறது நல்லது. இதனால ஒரு கையை கடிக்காத சூழ்நிலை ஏற்படுன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக இனி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இனி படிப்படியான முன்னேற்றம் தான். உடல் ஆரோக்கியத்தை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் எந்த பாதிப்புமோ பிரச்சனையோ இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட துறையை சேர்ந்திருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது. அதாவது உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்க போகுது. சீருடை பணியாளராக இருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க, மண் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது அற்புதமான மாதம் தான். வேலைப்பளு சில நேரம் அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லைன்னா கூட திடீர்னு கொஞ்சம் குடும்ப செலவுலாம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மருத்துவ செலவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பயணம் ஏற்படுறது, அதனால அலைச்சல் ஏற்படுறதெல்லாம் ஏற்படலாம். அடிக்கடி நீங்கள் இரவு நேரத்தில் சரியான தூக்கம் இல்லாமல் பாதிக்கப்படுறீங்க. சரியான தூக்கத்தை எடுத்துகிட்டு வர பாருங்கள். சரியான தூக்கம் இருந்துட்டாவே உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருக்கும். மனநலத்தை நீங்கள் பாதுகாக்கிறது அவசியம். தேவையில்லாமல் குழம்புறது, அடிக்கடி டென்ஷன் ஆகிறது, இது எல்லாமே நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் இந்த காலத்தில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் அதிகாரத்தை வெளிப்படுத்தாதீங்க. பேசுகிற பேச்சிலையும் கொஞ்சம் கடுமையை காட்டாதீங்க. புதன் வக்கரமடைகிற காலத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்படுத்தணும். அலுவலகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பேச்சில் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தாவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. பொருளாதார ரீதியாக எது பார்த்தாலுமே உங்களுக்கு சிறப்பு தான். பேச்சு வார்த்தையில் மட்டும் கவனமாக இருந்துட்டு வர பாருங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு நல்ல லாபம் பெற போறீங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே மனம் தளராதீங்க. எல்லா செயலும் உங்களுக்கு வெற்றியடையும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு நல்ல முறையிலே கிடைக்கும். வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அலைச்சல் எல்லாமே நீ படிப்படியாக குறையும். நல்ல லாபம் பெற போறீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. பூரண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் வீண் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வர பாருங்க. பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது நல்லது. உறவினர் வகையிலையும் நண்பர் வகையிலையும் பழகிறப்ப கவனமா இருக்க பாருங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாசத்துல எந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்து செஞ்சீங்கன்னா மனசுல வீணான கவலை எல்லாமே ஏற்படாது. கொஞ்சம் இந்த காலத்துல இது வரைக்கும் நிறைய அலைச்சல் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே படிப்படியா குறைய போகுது. மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கூட கல்வியில தொடர்ந்து வெற்றி பெற போறீங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரம் குறைய போகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட பழகிற மாணவர்களோட வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்க பாருங்க. பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துட்டாவே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. தொடர்ந்து உங்க குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி ஒரு கஷ்ட சூழ்நிலை உணர மாதிரி இருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யறது நல்லது. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல அபிஷேகம் செஞ்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தொல்லையும் நீங்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். மொத்தத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதால வாழ்க்கையில நிறைய சாதனைகளை செய்ய போறீங்க. நீங்க எதிர்த்தவங்க கூட இனி உங்ககிட்ட மண்டியிட போறாங்கன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல திருப்பலை ஏற்பட போகுது. மனசுல சந்தோஷம் அடுத்தடுத்து ஏற்பட போகுது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சலாங்கிற ஒரு மன தைரியம் பிறக்கிறதால எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். தெளிவான முடிவோட கிளம்புறீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகம் தான். மற்றவங்க பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலெல்லாம் செஞ்சு முடிக்க போறீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும், வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது.
புதிய ஆர்டர் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போனாலே மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் பத்தின சிந்தனை தொடர்ந்து உங்க மனசுல அதிகரிச்சுக்கிட்டே வரப்போகுது. இனி எல்லாமே உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்குன்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெற போறீங்க. கவலைப்படாதீங்க, வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பு. மனசுல புது தெம்போட கலவுருங்க, எல்லாமே வெற்றி தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.